ஐரோப்பிய ஒன்றியம் தனது எல்லைகளுக்குள் நுழைந்து அகதி அந்தஸ்து மறுக்கப்படுபவர்களை ஐரோப்பாவிற்கு வெளியே உள்ள 3ஆம் நாடுகளின் சிறப்பு மையங்களுக்கு வலுக்கட்டாயமாக அனுப்பி வைப்பதற்கான புதிய விதிமுறைகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. வலதுசாரி கட்சிகளின் அரசியல் அழுத்தங்களுக்கு மத்தியில் இந்த புதிய குடியேற்றக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளது. புதிய விதிகளின்படி அகதி அந்தஸ்து மறுக்கப்பட்டவர்கள் மற்றும் விசா காலம் முடிந்தும் தங்கியிருப்பவர்களை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியே அமைக்கப்படும் முகாம்களுக்கு அனுப்ப அரசு அதிகாரம் கிடைக்கும். தங்களுக்கு எவ்வித தொடர்பும் இல்லாத நாடுகளில் உள்ள முகாம்களுக்கு கூட இவர்கள் நாடு கடத்தப்படலாம். தற்போது உத்தரவிடப்படுபவர்களில் 20% மட்டுமே வெளியேறுவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டவரைவு அகதிகள் தடுத்து வைக்கப்படும் காலத்தை நீட்டிப்பதோடு ஒத்துழைக்க மறுப்பவர்களுக்கு அபராதம், தடை மற்றும் குற்றவியல் தண்டனைகளை விதிக்கின்றது. மேலும் அதிகாரிகளுக்கு அகதிகளின் உடைமைகளை பறிமுதல் செய்யவும், கைரேகைகளை பெற கட்டாயப்படுத்தவும், வீடுகளில் சோதனை நடத்தவும் இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. அதிகாரிகளின் வீடுகளில் நுழைந்து சோதனை நடத்த அனுமதிக்கும் தொடர்புடைய வளாகங்கள் என்ற வார்த்தையை மிக விரிவானது என்றும், இது நள்ளிரவு நேர வீட்டுச் சோதனைகளுக்கும் சட்டவிரோத தடுப்பு காவல்களுக்கும் வழிவகுக்கும் என்றும் மனித உரிமை ஆர்வலர்கள், தன்னார்வ அமைப்புகளும் கடுமையாக விமர்சித்துள்ளனர். ஜெர்மன் போன்ற நாடுகளிலிருந்து ஏற்கனவே அகதிகள் நள்ளிரவு சோதனைகள் மூலம் பிடிக்கப்பட்டு தங்களின் உடைமைகளை கூட எடுக்க அனுமதிக்கப்படாமல் கிரீஸ் போன்ற எல்லை நாடுகளுக்கு வலுக்கட்டாயமாக நாடு கடத்தப்பட்டு வருவதாக மனித உரிமை ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.